வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன தி பேட் பேட்ச் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போலன் என்னன்னா, அமெரிக்கா பாலைவனத்துல ஒரு சைக்கோ குடும்பத்துக்கிட்ட நம்ம படத்தோட கிரண் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து கிரண் எப்படி தப்பிச்சாங்க, அந்த சைக்கோ குடும்பத்தை அழிச்சாங்களே இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதைக்கு. இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க, ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும்தான் சொல்ல போறேன், மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே கிரணை தான் காட்டுறாங்க. கிரண் இப்பதான் ஜெயில இருந்து ஃப்ரெஷ்ஷா பெல்ல வந்திருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க ஏது அப்படின்ட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த பாலைவனத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த பாலைவனத்துல மக்கள் 3 விதமா பிரிஞ்சிருக்காங்க. முதல் பகுதியில ரொம்ப கொடூரமானவர்களும், இரண்டாவது பகுதியில ஓரளவு மனிதாபிமானம் உள்ள கிரிமினல்களும், மூணாவதா இலை அதாவது பெண்கள் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சொர்க்கமான பகுதி. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் கிரண் இந்த பணப்பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பாலைவன பகுதியை அவங்க நடக்க நடக்க தூரம் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. கண்ணு கெட்ட தூரம் ஒரு மனுஷனைக்கோ ஒரு விலங்கையோ பார்க்க முடியல. ரொம்ப தூரம் நடந்துட்டு இருக்காங்க. கொளுத்துற பேல உங்களுக்கு தனி தாகம் வேற எடுத்துட்டு இருக்கு. கையில இருக்க தனியா கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்பதான் தூரத்துல ஒரு கார் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த காரை பார்த்ததும் அந்த காருக்குள்ள யாராச்சும் இருப்பாங்க, கண்டிப்பா நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போறாங்க. போய் பார்த்தா அந்த கார்ல எப்பனையுமே காணோம். ஹீரோனுக்கு ஒரு பல்பா போயிட்டு என்னடா இந்த காருக்குள்ள எப்பனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. சரி அனாதையா இருக்கிற அந்த காருக்கு நம்மளாச்சும் கொஞ்ச நேரம் ஆறுதல் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அவங்களும் நடந்து வந்த வெயிலுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் படு வேகமா கார்ல வந்துட்டு இருக்கான். என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அவனுக்கு பயந்துட்டு அந்த இடத்துல வேகமா போடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்றான், படு வேகமா போயிட்டு கிரண் முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். கிரணை கடத்திட்டு போயிட்டு கை கால கட்டி வச்சு படுக்க வச்சிருக்கான். இதை பாக்குறப்ப கிரணை கண்டிப்பா ரேப் பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா அதுதான் கிடையாதுன்ட்டு ஒரு குண்டா ஆண்டி வந்து கிரணுக்கு ஒரு மயக்க ஊசி போடுறா. சரி மயக்க ஊசி போட்டு கருப்பழிக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. கை கால வெட்டி சமைச்சிட்டு இருக்கானுங்க. சரி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனித கறி தின்ற ஒரு கொடூரமான குடும்பம். இந்த குடும்பத்திட்ட வந்து கிரண் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரணை அடுத்து என்ன பாட்டை வெட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு பண்ண போற கிடையாது. இப்போ இந்த பொண்ணோட கை காலுக்கு மருந்து போட்டு விட்டு ஒரு இடத்துல கட்டி தான் போட்டிருக்கானுங்க. வெட்டவும் செய்றானுங்க, வெட்ட போட்ட இடத்துக்கு மருந்தும் போறானுங்க. இவனுங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் யோசிச்சுட்டு இருக்கான். இவனுங்க கிட்ட தப்பிக்கணும்னா ஒரே ஒரு பலி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த குண்டா ஆண்டி வந்து பாக்குறப்ப கிரண் உடம்பு முழுக்க ஏதோ அசிங்கத்தை பூசி படுத்துட்டு இருக்கா. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை குளிப்பாட்டுறதுக்காக போறப்ப அந்த டைமை பயன்படுத்திட்டு கிரண் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருந்த கம்பி எடுத்து அந்த ஆண்டியோட தள்ள அடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கேட் போர்ட்ல தவழ்ந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. போயிட்டு ஒரு பாலைவனத்துல மயக்கம் போட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தருக்கு என்ன பண்றாரு, இந்த பொண்ணு பார்க்க பாவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆகா இப்போ ஒரு சைக்கோ தான், இந்த பொண்ணு செத்தாடா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா நான் சைக்கோ கிடையாது, நான் ஒரு இடத்துல இருக்க கிரிமினல், ஆனா நல்ல கிரிமினல் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் செகண்ட் பேட்ச்ல இருக்காங்க. சோ இந்த இடத்துல இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் கழிச்சு இப்ப கிரணை காட்டுறாங்க. செயற்கை கால வச்சு நடக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு வெறி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க. சிவனை வில்லனை கூட்டுப்போம். இவன் என்ன பண்றான், ஒரு அழகான பொண்ணு கிட்ட பேசிட்டு அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அதுக்கடுத்ததான் அவங்களை வெட்டி சமைச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க சமைக்கிறத இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் இப்ப கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன் குரூப்பை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்காக ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இந்த சைக்கோங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லனோட பொண்டாட்டியும் புள்ளையும் குப்பையில ஏதோ பொறுக்கிட்டு இருக்கப்ப ஏய் நீ மனிதக்கறி திணிவாடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி கம்முன்னு இருக்கிறப்ப ஏண்டி கேட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு போட்டு கொலை பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணை தான் கூட கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பொம்மை முட்டாகி எது கேட்டாலும் வாங்கி தரா. ஆனா அந்த பொண்ணு எங்க அம்மா கிட்ட போன அம்மா கிட்ட போன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி நான் தான் அம்மாவை கொண்டுட்டேன், எப்படி உங்க அம்மாட்ட போ அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கறதுக்காக ஒரு முயல்குட்டியை வாங்கி கொடுக்கறா. இந்த பக்கம் தான் பொண்டாட்டி பூல போய் ரொம்ப நேரமாச்சு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் காரனும் என்ன பண்றான், அந்த குப்பமேட்டுக்கு வரான். பொண்டாட்டி போனா அங்க கிடக்குது. ஆனா அதை பாக்கல, அங்க இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட ஏப்பா இந்த பொண்ணை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்ச ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். அது யாரும் சொல்லி பார்த்தா அந்த குழந்தை தான். இதே மாதிரி பொண்ணை நான் பாத்திருக்கேன், ஆனா அவ எங்க இருக்கான்னு சொல்லணும்னா நீ என்ன பண்ற, என்ன இது மாதிரி படம் வரைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை பொறுக்கிறோம் சொல்றான். சரின்ட்டு இந்த வில்லனை என்ன பண்றான், கடுப்புல அவனுக்கு ஒரு படத்தை வரைஞ்சு கொடுக்குறான். இப்பயாச்சும் சொல்றா அப்படின்னும் போது இந்த பொண்ணு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கா, போய் பார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோனும் அந்த சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கடா இந்த இடத்துலயுமாடா பார்ட்டி நாத்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு தான் போறாங்க. சரி இந்த ட்ரீம் வேர்ல்டை எவன் நடத்திட்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தலைவன்
இவன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பெண்களை மட்டும்தான் இந்த இடத்துல வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற முக்காவாசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா தான் இருக்காங்க. ட்ரீம் வேர்ல்ட்ல மக்கள் தொகையை பெருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற எல்லா பெண்களையும் கூட்டு போயிட்டு தலைவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் போல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு போதைப் பொருள் கொடுக்கறான். அதை கிரண் வாங்கிட்டு இருக்கப்ப அந்த சின்ன பொண்ணை விட்டுட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா, தான் கையில வச்சிருக்க முயல் குட்டியை விட்டுட்டா. அதை பிடிக்கலாம்னு சொல்லி போறப்ப அந்த தலைவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. அவன் என்ன பண்றான், இந்த சின்ன பொண்ணை பார்த்ததும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கூட்டிட்டு போறான். கட்டையில பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் போதும், இந்த கட்டையில போறோம் கூட்டு போடுவான் போல இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ண கிரண் போதையில பிள்ளை வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த பில்லம் வந்துட்டு ஏமா என் பொண்ணை பார்த்தே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உன் பொண்ணையும் பார்க்கல ஒரு பண்ணையும் பார்க்கல, நான் வச்சிட்டு இருந்த கண்ணே காணண்டா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போதையில போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கிரண் வெட்ட வெளியில கால் இல்லாம படுத்துட்டு இருக்காங்க சுடுர் வெயில்ல. என்னன்னு பார்த்தா இந்த வில்லன் தான் அந்த காலை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சொல்லு என் பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆத்தி இவன் அப்பனாச்சே மாட்டினா நம்மள கண்டந்துண்டாம வெட்டி போட்டுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை நான் பார்க்கலங்க எங்க இருக்கா அப்படின்ட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா நான் பாத்துக்கிறேன், நீ பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணா தான் இருக்க, கம்பன் சோன்ல இருந்தானே வர, நான் போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போறதுக்கு பாக்குறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தல உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தரேன், அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்தன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெட்ரோல் விற்கிற வேலைக்கு அவரும் இதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டில வந்த கருப்பாளு கிட்ட இந்த பொண்ணை கொடுத்துட்டு போறாரு. அவனு என்ன பண்றான், இந்த பொண்ணை அலக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்ப என்ன நடச்சாரு தெரியல, இந்த வில்ல கையில வச்சு இந்த கத்தி எடுத்து அந்த பிளாக் கையை கொண்டுட்டு கீழே கூட்டிட்டு போறாரு. நடு ராத்திரி இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தனிமையில இருக்காங்க. பாலைப்பணத்து அனல் வெப்பத்துல இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுத்தி 2 பேரும் சம்பவம் பண்ணா அப்படின்ட்டு பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போகும்போது கரெக்டா ஒரு ஆள் வந்து என்ன பண்றான், இந்த வில்லனை சுட்டுட்டான். யாரும் சொல்லி பார்த்தா கம்பர்ட் ஜோன்ல இருக்கிறோம் தான். சரின்ட்டு இந்த பொண்ணை என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா கிரண் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லனோட நினைப்புல இருக்கா. என் காதல் கணவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி பதத்தோட இருக்கா. சரின்ட்டு அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்துட்டு அந்த பாலைவனத்துல போய் பாக்குறா. அந்த இடத்துல வில்லன் வச்சிருந்த அந்த நோட் புக் மட்டும் தான் இருக்கு, அந்த வில்லனை காணும். சரி நிறைய சிங்கமும் தின்னுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லி நினைச்சு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் குப்பை பொறுக்கி அவன் என்ன பண்ணிருக்கான், இவனை கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் கொடுத்து நல்லபடியா பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்க, அந்த வில்லனோட நோட் புக் எடுத்து செக் பண்ணி பாக்குறப்ப அதுல ஏகப்பட்ட டிராயிங் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த சின்ன பொண்ணோட டிராயிங். சரி இந்த சின்ன பொண்ணு எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நோட்டீஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி தெரியல. அப்புறமேட்டா தெரியுது இந்த பொண்ணு ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல எப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம்னு பார்த்தா அப்படிப்பட்ட பஞ்சத்திலையும் கூட அங்க இருக்கிற தலைவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். சரிடா ட்ரீம் வேர்ல்ட் தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கிறப்ப ஒரு ஆணுக்கு 100 பெண்கள் இருக்கணும், அதுதான் ட்ரீம் வேர்ல்ட், நீனும் ஒரு அழகா தான் இருக்க, இனிமேட்டு நீனும் இந்த உலகத்துல இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அதே இடத்துல கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏகப்பட்ட போதை மாத்திரை கொடுக்குறாரு. ஆனாலும் கிரண் வந்து பார்த்தா தான் வந்த வேலை அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு போறதான் அதை செய்ய போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த குரூப்ல வாசமா இருக்கிற ஒரு பொண்ணோட பயத்துல வச்சு என்ன அந்த சின்ன பொண்ணு இப்ப நீ வெளில ஒளினா இந்த பொண்ணை போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரின்ட்டு அந்த தலைமைக்கு என்ன பண்றான், கிரண் அந்த சின்ன பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பெல்ல அனுப்பி வைக்கிறான். அப்படி போறப்ப வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா தெளிஞ்சு நல்லா வேகமா வந்துட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. கட்டி பிடிக்கும் போது அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா, அப்பா இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வாங்கி வச்சிருந்த முயல் குட்டியை கொடுக்குறா. அதை அவங்க அப்பா என்ன பண்றான், சுட்டு தின்னுட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட போய் கொடுத்தோமே நானே வச்சு வளர்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹீரோயின் அந்த பில் அந்த சின்ன பொண்ணு 3 பேரும் உட்காந்து அந்த சுட்ட முயல தின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம்லயும் வெப்சைட்லயும் லிங்க் தரம் போய் பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும்